بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسوله الأمين نبينا محمد بن عبد الله خاتم النبيين والمرسلين وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين، وبعد. فأعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم زدنا علما وارزقنا فهما. اللهم استجب. எல்லாம் வல்ல அல்லாஹ்வை போற்றியும் புகழ்ந்தும் அவன் ஒருவனையே துதித்தும் ஆரம்பிக்கின்றேன். எனதருமை இஸ்லாமிய சொந்தங்களே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையின் காரணமாகவே முஸ்லிம்களாக இன்னும் அதிலும் தௌஹீதை பேணக்கூடிய குர்ஆன் சுன்னாவின் ஒளியில் சஹாபாக்கள் ரிதுவானுல்லாஹி தஆலா அலைஹிம் அஜ்மஈன் அவர்கள் வாழ்ந்த வழியில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய முயற்சிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய இந்த முயற்சியின் தேடுதலாக தௌஹீதை கண்டறியக்கூடிய, இன்னும் தௌஹீதை புதுப்பிக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், உடலில் உடுத்தக்கூடிய உடை எவ்வாறு மக்கி போகிறதோ அதே போல் உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமானும் அதே போல் மக்க ஆரம்பிக்கும். ஈமான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வீக்காக ஆரம்பிக்கும். நபி அந்த வார்த்தைகளை சொல்லி கடைசியாக சொல்லி முடிப்பாங்க, வஸல்லுல்லாஹ அய்யுஜத்திது ஈமானக்கும். அல்லாஹ் கிட்ட துஆ அதிகமாக செய்யுங்க, அல்லாஹ் கிட்ட கேளுங்க, உங்களுடைய ஈமானை அல்லாஹ் தஆலா புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கட்டும். ஆக ஒரு முறை அட்டைன் பண்ண பிறகு, ஒரு முறை அடைஞ்ச பிறகு கடைசி வரைக்கும் ஈமான் கிட்ட இருக்கும்பா அப்படின்னு நிம்மதியவருக்கு நம்ம யாருக்குமே தைரியம் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நமக்கு தகுதி கிடையாது. ஏன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பத்தி இதற்கு முந்தைய அவர்கள் தெரிஞ்சிருப்போம், வெளியே நீங்களே படிச்சிருப்பீங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முழு வாழ்க்கையும் தௌஹீதுக்காக வாழ்ந்து கடைசியில அல்லாஹ் கிட்ட கையேந்தினாங்க. என்னையும் சரி என் பிள்ளைகளையும் சரி சிலை வணக்கத்தை விட்டு காப்பாத்தியா அல்லாஹ். யார் கேட்கிறா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். எப்படிப்பட்ட நபர்? எந்த நபர் நமக்கு தௌஹீதின் தந்தையாக, ஏகத்துவத்தின் நாயகனாக நமக்கு இஸ்லாம் எடுத்து காண்பிக்கிறோம், அந்த இமாமுல் அன்பியாவுக்கு நம்ம நபியை பார்த்து அல்லாஹ் சொல்லிக் கொடுப்பான், அனித்தபி மில்லத இப்ராஹிம் ஹனீஃபா. நபி முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழிமுறையை ஃபாலோ பண்ணுங்க. அப்ப இது என்ன புரியுது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழிமுறை என்ன ஃபாலோ பண்ணணும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கை முழுக்க முழுக்க தௌஹீதுக்காக வாழப்பட்ட வாழ்க்கை. அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முழு வாழ்க்கையையும் தௌஹீதுக்காக வாழ்ந்து கடைசியில் அல்லாஹ் கிட்ட கேட்கிறாங்க, யா அல்லாஹ் என்னையும் என் பிள்ளைகளையும் சிலை வணக்கத்தை விட்டு காப்பாத்து. தௌஹீதுக்காக வேண்டி எல்லாத்தையும் தியாகம் பண்ண இப்ராஹிமுக்கு அலைஹிஸ்ஸலாம் ஷிர்க் சம்பந்தமான கவலை இருந்துச்சு அப்படின்னா, இன்னைக்கு எனக்கும் உங்களுக்கும் ஷிர்க் சம்பந்தமான பயம் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிறோம் இல்ல? நபி சொல்லி கொடுத்த அதே வார்த்தை தான், நம்ம உடைகள் எப்படி மக்கி போகிறதோ அதே போல ஈமானும் அப்படியே குறைஞ்சுக்கிட்டே இருக்கும், பலவீனம் ஆகிட்டே இருக்கும். நம்ம ஈமான அடிக்கடி நாம புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும், அடிக்கடி ஈமான நாம நிறைய தெரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். இதனால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரா பக்ராவுடைய முதல் ஜுஸ் இருக்குல்ல, அலிஃப் லாம் மீம், கடைசி பேஜ்ல கடைசி வசனங்கள்ல சொல்லுவான். முதல் ஜுஸ்ல கடைசி பேஜ்ல சிபகத் அல்லாஹ் என்ன சொல்லுவான்? சிபகத் அல்லாஹ் வமன் அஹ்ஸனு மினல்லாஹி சிபகா.
சிபகத் அல்லாஹ்ன்றது வல்லரா படிக்கும். சிபகத் அல்லாஹ்ன்றது எக்ஸாக்ட் மீனிங் என்ன? அல்லாஹ்வுடைய வண்ணம். அல்லாஹ்வுடைய வண்ணத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுக்கு என்ன கலர் இருக்கு? அப்ப குர்ஆன் நம்ம இப்படியே படிச்சா புரிஞ்சிக்க முடியாது. இப்ப எங்க என்ன பண்ணுவாங்க? இப்படி சொல்றாங்க. நம்ம என்ன யோசிக்கலாம்? நம்ம யோசனைகளுக்கு குர்ஆனை ஃபிட் பண்றது ஒரு நூதனம், பிதஅத். புரியுதா? குர்ஆனை எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. குர்ஆனை புரிஞ்சுக்கிட்ட மக்கள் வாழ்ந்தாங்கல்ல. யார் புரிஞ்சுக்கிட்ட மக்கள் குர்ஆனை? நபி குர்ஆனை அல்லாஹ் கிட்ட இருந்து எடுத்து ஓதி காண்பிக்கும் பொழுது நபிக்கு முன்னோங்க யாரு? சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன். அவங்க குர்ஆனை புரிஞ்சுக்கிட்டவங்க. அந்த சஹாபாக்கள் கிட்ட இருந்து கத்துக்கிட்டு இருப்பாங்க தாபீன்கள். அவங்க குர்ஆனை புரிஞ்சுக்கிட்டவங்க. அந்த தாபீன்கள் கிட்ட இருந்து கத்துக்கிட்டாங்க அத்பா தாபீன்கள். அவங்க குர்ஆனை புரிஞ்சுக்கிட்டு இவங்க தான் வச்சு சலஃபு சாலிஹீன். புரியுதா? சலஃபு சாலிஹீன் அப்படின்னா இந்த ஜெனரேஷன் சொல்லுவோம். நபி கிட்ட கத்துக்கிட்ட சஹாபாக்கள், சஹாபாக்கள் கிட்ட கத்துக்கிட்ட தாபீன்கள், தாபீன்கள் கிட்ட கத்துக்கிட்ட அத்பா தாபீன்கள். இந்த மூணு தலைமுறைகளை நம்ம சொல்லுவோம் சலஃபு சாலிஹீன். அப்ப இவங்களுடைய புரிதலுக்கு இணங்க நாம புரிஞ்சுக்கணும். சிபகத் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய வண்ணத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். இதுக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, சிபகத் அல்லாஹ்ன்றது தீனுல்லாஹ், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்லி கொடுக்கிறார். அப்ப அல்லாஹ்வுடைய வண்ணம்னா என்ன? அல்லாஹ்வுடைய மார்க்கம். எப்படி உடையில வண்ணம் தீட்டப்பட்ட பிறகு அந்த உடை அந்த நூல் கலந்த ஒரு சேர்க்கை எப்படி வண்ணத்தை பிடிச்சு வச்சுக்கிறோம். போடுற ட்ரெஸ் இல்ல வெறும் நூல்களே போட்டுட்டு இருக்கோம். இல்ல எல்லாருடைய ட்ரெஸ்ஸும் வெவ்வேறாக தான் இருக்கு. இல்ல கலர் ரீதியா பார்க்கலாம், டிசைன்ஸ் ரீதியா பார்க்கலாம். பட் இது எத்தனை வாட்டி துவைச்சாலும் அது இல்லாம ஆகுதா? இல்ல ஜஸ்ட் ஃபேட் ஆகும். அது கொஞ்சம் கொஞ்சமா மக்க ஆரம்பிக்கும். ஆனா இல்லாம ஆயிடுதா? அந்த சாயம் விட்டு போயிடுதா? இல்லையே. அப்ப எப்படி துணி அந்த வண்ணத்தை பிடிச்சுக்குதோ எல்லாம் சொல்லி கொடுக்குற, நீங்க ஈமான பிடிச்சுக்கோங்க. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி ஈமான விட்டுறக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா பலவீனமாகவும் மறுபடியும் புதுப்பிச்சுக்கிட்டே இருங்க. இந்த ஈமான புதுப்பிக்கிறதுக்காக வேண்டிய நம்முடைய அமர்வுகள் இருந்துகிட்டு அல்லாஹ் தஆலா பரக்கத்து வருவாங்க. இப்படியே ஸ்பீச் ரீதியா பேசிட்டு நிறைய பேசலாம். ஆனா உலமா பெருமக்களுடைய அழகான வழிமுறை பார்க்கும் பொழுது கிதாபுகள் அணுகிறது. ஏன்னா கிதாபுகள் அணுகிறது, புத்தகத்தை படிச்சு அது இருக்கிற நாலேஜை உள்வாங்கிறது. இது அஹ்லுல் இல்முடைய வழிமுறை. நம்ம மார்க்கத்தை தெரிஞ்சுக்க விரும்புறாங்கல்ல, அவங்களுடைய வழிமுறைகள் இருக்கும். கிதாபுகளை தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அந்த கிதாபின் படி வாழ்றது. நாம இப்படி இந்த தௌஹீதுக்காக வேண்டி தெரிஞ்சுக்கிறதுக்காக பேசிக்கான தௌஹீதுனா என்ன, எந்த அடிப்படை விஷயங்கள் ஒரு முஸ்லிமுக்கு இருக்கணும், எந்த அடிப்படை விஷயங்களுடைய புரிதல் ஒரு முஸ்லிமுக்கு இல்லையோ அவன் முஸ்லிமாகவே இன்னும் ஆகல. வெளிப்படையா அப்துல்லா ஆமினான் பேர் வச்சுக்கிட்டா போதாது. அந்த இஸ்லாமிய அடிப்படை விஷயங்கள் தெரியலனா அவர் முஸ்லிம் கிடையாது. அந்த அடிப்படை விஷயங்களை கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். எல்லா தனி மனிதர் மீது கடமையாக இருக்கு. இதுக்கு தனி மதரசாவுக்கு போங்க, வருஷங்களை செலவு பண்ணுங்க, வீட்டை விட்டு தூரம் இருங்க, இதெல்லாம் இங்க இல்ல. எல்லா தனிநபருக்கும், முஸ்லிமாக வாழக்கூடிய ஒவ்வொரு தனிநபருக்கும் இது சொல்லப்பட்ட ஒன்னாக இருக்குது. இது இந்த அடிப்படை விஷயங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அப்ப இங்க நமக்கு இஸ்லாம் சொல்லி கொடுக்குது. இஸ்லாம்னா என்ன தெரிஞ்சுக்கோங்க. அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான், அல்லாஹ்னா யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. நபி சொல்லி கொடுக்கறாங்க, நபினா யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த மூணு விஷயங்கள் நமக்கு ரொம்ப முக்கியமானது. இது அல்லாஹ்வை தெரிஞ்சுக்கிறது, நபியை தெரிஞ்சுக்கிறது, இஸ்லாமே தெரிஞ்சுக்கிறது. ஒட்டுமொத்தமா தெரிஞ்சுக்கிறது வேற. நான் முழுசா படிக்க போறப்பா, நிறைய படிக்க போறப்பா, இது நம்மளுடைய அதிக ஆர்வங்கள், நிறைய நலவுகளுக்கான விஷயம். ஆனா ஒரு சிலது கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுமே. அல்லாஹ்னா இந்த விஷயங்கள் கண்டிப்பா தெரியணும், நபினா இது கண்டிப்பா தெரியணும், இஸ்லாம்னா இது கண்டிப்பா தெரியணும். இந்த கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் யாருக்கு தெரியலையோ, எப்படி கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் யாருக்கு தெரியலையோ அவன் முஸ்லிமாக இருக்க முடியாது. பெயர் ரீதியாக அழகான பெயர்கள் சூட்டிக் கொள்ளட்டும், முஸ்லிமாக வாழ அவருக்கு தகுதி கிடையாது. ஆக இந்த அடிப்படை விஷயங்கள் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் ரொம்ப தேவையா இருக்கு. நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சும் இருக்கலாம். தெரிஞ்ச கல்வி ஆச்சை ஏன் கத்துக்கணும், இது சரியான முறை கிடையாது. நபி சொல்லி கொடுத்தாங்க, ஈமான் மங்கிக்கிட்டே இருக்கும், நீங்க புதுப்பிச்சுக்கிட்டே இருங்க.
முஆத் பின் ஜபல் சஹாபாக்கள் மத்தியில் கூப்பிடுவாங்க, நஜ்லிஸ் முஃமின் சாஅத்தன், உட்காருவோம் ஒருவன் நேரத்துக்கு முஃமினா இருப்போம். என்ன சொல்லுவாங்க? ஈமான பத்தி பேசுவோம். அப்ப ஈமான பத்தி பேச 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 நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் புது புது வழியாக புரிஞ்சிக்க முடியும். அல்லாஹ் சிந்தனை தெளிவுகளை கொடுப்பான், நம்பிக்கையை கொடுப்பான். இந்த ரீசெண்டான காலங்கள்ல ஏற்படக்கூடிய கஷ்டங்களுக்கு அல்லாஹ் நமக்கு பெரிய ஒரு ஆறுதலை கொடுப்பான். ஈமான்ல அந்த சக்தி இருக்கு, ஈமானுக்கு மட்டும்தான் சக்தி இருக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த தர்காவுக்கு போன பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்குது, இந்த தர்காவுக்கு போன நல்ல ஒரு நிம்மதி கிடைக்குது. இது சைத்தான் கொடுக்கக்கூடிய தற்சமயத்து நிம்மதிகள். நிம்மதி இல்ல, சுகங்கள், தற்கால சுகங்கள் அழகுபடுத்துக்க சொல்லிட்டு அல்லாஹ் கிட்ட வந்த சைத்தான் நான் அவங்களுக்கு மக்களுக்கு இந்த உலகத்துல அவங்க செய்யக்கூடிய தப்பான செயல்கள் அழகுபடுத்தி காட்டுவேன். அந்த அழகுல மயங்கி மக்கள் அதுலதான் எல்லாம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு போறாங்க. அது கிடையாது. புரிஞ்சுக்கணும், இஸ்லாம்னா ஒரு சில அடிப்படை விஷயங்கள் இருக்கு. அந்த அடிப்படை விஷயங்கள் தெரிஞ்சுக்காம யாருமே முஸ்லிம் ஆக முடியாது. இன்ஷா அல்லாஹ் அந்த அடிப்படை விஷயங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய சின்ன புத்தகத்தை இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். எத்தனை அமர்வுகள்ல முடியுதோ அத்தனை அமர்வுகள்ல இன்ஷா அல்லாஹ் விரைவாக விளக்கமாக சுருக்கமாக முடிச்சுக்க முயற்சிப்போம். அந்த கிதாபுடைய பெயர் தான் அல் உசூலு அத்-தலாத்தா, அல் உசூலு அத்-தலாத்தா வ அதில்லத்துஹா. தமிழ்ல நிறைய நம்ம படிச்சிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். மூன்று அடிப்படைகள், மூன்று அடிப்படைகள், அல்லாஹ், நபி, மார்க்கம். இந்த மூணு விஷயங்களே நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் கொடுத்து. இந்த கிதாபுடைய பேர் புரிஞ்சுச்சா? கிதாபுடைய பேர் உசூலு ஸலாத்தா. என்ன பேர்? உசூலு ஸலாத்தா. இந்த கிதாபை எழுதியிருப்பாங்க முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் அலைஹி ரஹ்மத். எப்பவுமே கிதாப் படிக்க போறோமா, கிதாபையும் கிதாபை எழுதுறவங்களையும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன்? கிதாபு நல்ல அழகான பெயர் கொண்டுதான் இருக்கும். கிதாப் எழுதினவங்க வேற மன்னஜ் மக்களா இருந்தாங்க, வேற சிந்தனை உள்ள மக்களா இருந்தாங்கன்னா அவங்க சிந்தனையை கிதாபை திணிப்பாங்க. கண்டிப்பா எதை ஒண்ணு படிக்கிறதுக்கு முன்னாடியும் தெரிஞ்சுக்கணும் யாருடைய புத்தகத்தை படிக்கணும், இவர் எதுக்கு தொகுக்கிறார், எதுக்கு எழுதப்பட்டது, என்ன காரணம் அமைஞ்சிச்சு எழுதப்பட்டதுக்கு. அப்ப இதையெல்லாம் பார்க்கும் பொழுது சுருக்கமாக நாம இத விலகிக்கலாம். முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் பேர் ஞாபகம் இருக்கா? பேர் புரியுதா? முஹம்மது எல்லாரும் தெரிஞ்ச பேர், அப்துல் வஹாப் இது வந்து தெரிஞ்ச பேர். அல் வஹாப் அல்லாஹ்வுடைய பெயர், அப்துல்லா மாதிரி அப்துல் வஹாப். முஹம்மது பின் அப்துல் வஹாப் என்ன பேர்? முஹம்மது பின் அப்துல் வஹாப். கிதாபுடைய பேர் உசூலு ஸலாஸா. எழுதுறது முஹம்மது பின் அப்துல் வஹாப். இது கொஞ்சம் மறக்காது இல்ல? அல்ஹம்துலில்லாஹ். சரி, இன்னைக்கு நீங்க முஸ்லிம்கள்ல ஒரு சில மக்களை வஹாபிக்கள்னு சொல்லி ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க. சிலது அந்த டேர்ம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வார்த்தை வஹாபிக்கள். இப்ப வஹாபி வாயோ கேள்விப்பட்டிருக்கோமா? இப்ப இந்த வஹாபிக்கள்ன்ற பேர் வருது இல்ல, இந்த வஹாபிக்கள், இவர் வஹாபி இந்த பேர் வருதுக்கான முக்கியமான அடிப்படை எங்க இருக்குன்னா முஹம்மது இப்னு அப்துல் வஹாப்ல. ஏன்னா இவங்க பெயர்ல வருது இல்ல வஹாப், இங்கிருந்து எடுக்கப்பட்டு நிறைய இஸ்லாமிய நபர்களுக்கு இந்த வஹாபின்ற டைட்டில் கொடுக்கப்படும். அது இன்னைக்கு உலக மக்கள் தப்பா பார்க்கிறாங்க. ஆனா புரிஞ்சிக்கணும், வஹாபியாக என்ன அடையாளப்படுத்துறதுல எனக்கு சந்தோஷம் இருக்கு. ஏன் இருக்கு? அவங்க வாழ்க்கையை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா உங்கள இங்க இருக்கிற எல்லோருக்குமே இதே எண்ணம் இருக்கும். என்ன வஹாபின்னு சொல்றதுல துளி அளவு கூட எனக்கு வருத்தம் இல்லை, மாறாக நிறைய சந்தோஷம் படுவேன். என்ன அர்த்தம்? முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் அவங்க வாழ்றாங்க நம்ம வாழக்கூடிய இந்த ஆண்டுல இருந்து ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்ன, ஒரு 200-300 ஆண்டுகளுக்கு முன்ன இமாம் வாழ்றாங்க. மக்காவோட அரபு தேசத்துல வாழ்றாங்க. நபி சொன்னாங்க மக்காவும் ஒரு சில இடங்கள்ல ஷிர்க்குகளை வெளிப்படுத்தும். மக்காவிலையும் ஷிர்க் அங்கங்க வெளிவரும். சவுதி அரபு தேசத்திலையும் ஷிர்க் வெளிப்படும். சவுதி கிடையாது, அரபு தேசம். அரபு தேசத்துல ஷிர்க் வெளிப்படும். என்ன ஆச்சு? நபியுடைய வஃபாத் ஆச்சு, கலீஃபாக்கள் இறந்து போறாங்க, உமையாக்கள் ஆட்சி ஆள்றாங்க, அப்பாசுகள் ஆள், இப்படி ஆட்சிகள் நிறைய ஆண்டுகள் நூற்றாண்டுகள் கழியுது. என்ன ஆகுது? ஈமானிய பலம் கொஞ்சமா குறைந்து உலக விஷயங்கள்ல மக்கள் கொஞ்சம் ஊடுருவ ஆரம்பிச்சாங்க.
அதிகமா இடத்த உலகத்துக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த சைத்தானுக்கு வழி கிடைச்சா போதுமே, எப்படியாவது சரி கொண்டு வந்துருவாங்க, முயற்சிப்பானே. அப்படி முயற்சி எடுத்தான். மறுபடியும் அதே மக்க தேசத்துல, அதே அரபு தேசத்துல என்ன ஆகுது? கபறுகளை வணங்கக்கூடிய ஒரு பழக்கம் ஏற்படுது. இங்க அரபு தேசத்துல கபறுகளை வணங்கக்கூடிய ஒரு பழக்கம் ஏற்படுது. இத பார்க்கிறாங்க முஹம்மது பின் அப்துல் வஹாப் அலை ரஹ்மா. இது எப்படி மக்கள் சகிச்சுக்கிறாங்க? கபறுகளை வணங்குறது எப்படி பொறுத்துக்க முடியும்? இது பெரிய தப்பாச்சு, நமக்கு தப்பு தானே. கபரை வணங்குறது எவ்வளவு பெரிய தப்பு? அது என்ன சொல்றாம? அது மாஷாஅல்லாஹ் ஷிர்க்குன்னு சொல்லுவோம். அல்லாஹ்வுக்கு அறவே பிடிக்காது. இந்த கபரு வணக்க கொள்கையில இருந்தபடி அல்லாஹ் எடுக்கிறான் அப்படின்னா அவருக்கு சொர்க்கம் கிடைக்கவே கிடைக்காது. என்னதான் அவர் தொழுகை தொழுதாலும் சரி, காலம் முழுக்க எந்த நோன்பு விடலப்பா, நஃபில் எல்லாம் வச்சுட்டு போனாரு, நிறைய தொழுகை, நிறைய நல்லமல் பண்ணார், நிறைய பேர் உணவு கொடுத்தார், நிறைய உதவிகள் பண்ணார், எதுவுமே செல்லாது. ஏன் செல்லாது? அல்லாஹ்க்கு பிடிக்காத ஒண்ணு உள்ள வந்துருச்சு. இப்ப இங்க கொஞ்சம் ஸ்டாப் ஆகி புரிஞ்சுக்கலாம். ஒருத்தர் ஷிர்க் பண்றதுனால அவருக்கு பாதிப்பு எந்த அளவு கிடைக்குது இல்ல. இப்ப நம்ம சும்மா உட்காந்து யோசிக்கலாம், இவர் பண்ணாரு இந்த விஷயத்துலதான், எனக்கு இதெல்லாம் எல்லாம் விட்டுறணும். இவர் ஷிர்க் பண்றாரு ஜஸ்ட் இந்த விஷயத்துல, கடைசி வாழ்க்கையில நம்ம நல்லா தொழுது இருக்காரு, நல்ல நோன்பு வச்சிருக்கிறாரு, நல்ல அல்லாஹ் சொல்லி கொடுக்கிற நிறைய நல்ல அமல்கள் பண்ணிருக்கிறாரு. இதெல்லாம் எதுக்கு அல்லாஹ் தஆலா இல்லன்னு ஆக்கணும்? ஏத்துக்கலாமே, கொஞ்சமா அக்செப்ட் பண்ணிருக்கலாமே. கொஞ்சம் இது பண்ணா என்ன? ஒரு சின்ன சந்தேகம் வரும், சின்ன சிந்தனை ஏற்படும். ஏன் இப்படி அல்லாஹ் ரொம்ப இதுவா ஹார்ஷா இருக்கான்? நம்ம சின்ன உலக விஷயத்தை கம்பேர் பண்ணாலே புரிஞ்சுக்க முடியும். இது அடிக்கடி சொல்றது விஷயங்கள் தான். இப்ப நமக்காக ஒருத்தர் காலையில இருந்து மாலை வரைக்கும் எக்ஸாம்பிள் நோன்பு வச்சிருக்கோம், நாம இஃப்தார் பண்ண உட்கார போறோம். நம்ம இஃப்தாருக்காக ஒரு மனிதர் ரொம்ப கஷ்டப்படுறதுக்கு ஏதாச்சும் நம்ம ஜூஸ் கொடுக்கணும். இன்னைக்கு இஃப்தார் பண்ணக்கூடிய முஸ்லிம்களுக்கு, சகோதரர்களுக்கு நான் ஜூஸ் ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு காலையில இருந்து கஷ்டப்பட்டு நல்ல நல்ல பழங்களை தேடி வாங்குறாரு, நல்ல அழகான பழங்களை தேடி வாங்குறாரு, நல்ல அதுக்கு தனி நேரத்தை ஒதுக்குறார். நான் இங்க இருப்பேன், நான் பார்த்துப்பேன், பழங்களை வாங்கிட்டு வருவேன், நான் கைப்பட வெட்டுவேன், நானா எல்லாத்தையும் அரைப்பேன், நானா எல்லாத்தையும் போடுவேன். அப்ப ஜூஸ் வந்து அழகா ரெடி பண்றேன். எவ்வளவு மனிதர்கள் இருக்கு, காலையில இருந்து மாலை வரைக்கும் இதற்காக வேண்டி செலவு பண்ணிருக்கிறார். மாலையில இஃப்தாருக்கா நேரம் ரொம்ப நெருக்கத்துல இருக்கு, இஃப்தாருக்கு எல்லாம் உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். அவர் ஜூஸை பண்றதுக்கு ஆரம்பிக்கிறார். அவர் கையில சின்ன எக்ஸாம்பிள், சின்ன குழந்தை இருக்கு, அந்த குழந்தை பாத்ரூம் போயிரு, ஜூஸ்ல ஜூஸ் என்ன போயிருச்சு, பாத்ரூம் போயிருச்சு. சரிப்பா, ஃபுல்லா போல டக்குன்னு ஆரம்பிச்சு டக்குன்னு அந்த புள்ளைய கொண்டு போயிட்டாரு. ஒரு 4 சொல்லி அந்த ஜூஸ்ல விழுந்துச்சு வைங்களேன். இப்ப காலையில இருந்து கஷ்டப்பட்டாரு, அந்த கஷ்டங்களை பார்த்து சரி குடும்பப்பா குடிச்சுக்கிறேன் அப்படின்னு வாங்குவோமா, இல்ல கடைசியில ஏற்பட்ட இந்த சின்ன நதிசுக்காக ஒதுக்குவோமா? யாரும் நமக்காக கஷ்டப்படுற காலில இருந்து அவருக்கும் கஷ்டப்படல, நமக்காக கஷ்டப்பட்டாரு, நாம கூட கஷ்டப்பட்டாரு, எல்லாத்தையும் பார்த்து பார்த்து வாங்கினாரு, ஃபர்ஸ்ட் குவாலிட்டில பண்ணாரு. இப்ப என்ன கொஞ்சம் சூரியன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, முடியுமா? முடியல. இந்த அளவுக்கு நம்ம குடிச்சிட்டு வெளியேற்றுற விதிக்கு இவரை பார்க்கும் பொழுது அல்லாஹ்வாச்சு. அவர் நம்ம கேட்டது என்ன? ஒன்னே ஒண்ணு, ஷிர்க் வைக்காதீங்க. ஷிர்க்குடைய வாசம் கூட அவங்க வாழ்க்கை இருக்க கூடாது. ஷிர்க் இல்லாம வாங்க, உலகம் முழுக்க பாவங்கள் இருந்தாலும் மன்னிக்க ரெடியா இருக்கு அல்லாஹ் சொல்றான். அப்ப நார்மல் நமக்காக வேண்டி எஃபர்ட் போடுற ஒரு நாள் எஃபர்ட்டுக்கு நம்ம சகிச்சுக்க முடியல, கொஞ்சம் ஒரு நஜீஸ் ஏற்பட்டுருச்சு வேணான்னு ஒதுக்குறோம். அல்லாஹ் எப்படி மட்டும் நீங்க இதுல ஷிர்க் பண்ணி மத்தவன் எடுத்துப்பான்? புரியுதா? இப்ப அமல்கள் அல்லாஹ் எடுத்துக்கணும்னா நம்முடைய கொள்கை சரியா இருக்கணும், அக்கீதா சரியா இருக்கணும். இங்க இதே போல ஆச்சு அந்த அரபு தேசத்துல. இதெல்லாம் பார்க்கிறாங்க மக்கள், தௌஹீது பத்தின சிந்தனை இல்லாம இருக்கிறாங்க, அக்கீதா பத்தின தெளிவு இல்லாம இருக்கிறாங்க, எல்லாத்தையும் இறைவன் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, கபறுகளை வணங்க ஆரம்பிக்கிறாங்க, கபறுகளை வெட்டி அமைக்க ஆரம்பிக்கிறாங்க, கபறுகளை கட்டிடமா ஆக்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பிறகு இந்த மக்களுக்கு எப்படியாவது புரிய வைக்கணும், இந்த மக்களுக்கு எப்படியாவது புரிய வைக்கணும்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நிறைய உழைக்கிறாங்க, நிறைய பயணங்கள் பண்றாங்க. கடைசியில 2 நபர்கள் ஒன்னா சேர்றாங்க. ஒன்னு முஹம்மது பின் அப்துல் வஹாப், இன்னொன்னு முஹம்மது பின் சவுத். இவங்க 2 பேர் ஒண்ணு சேர்றாங்க, முடிவு எடுத்துக்கிறாங்க. இந்த மக்களுக்கு இல்மு ரீதியான விஷயங்களை, தௌஹீது விஷயங்கள் நான் பாத்துக்கிறேன், என்னால முடிஞ்ச உழைப்புகளை போடுறேன். மக்களுக்கு
நீங்க அரசாங்க ரீதியாக மக்களுக்கு மார்க்கத்தை கொண்டு போய் சேருங்க. அரசாங்க ரீதியா நீங்க பாருங்க, மக்கள் இல்ம் ரீதியா நான் பாத்துக்கிறேன். இப்படி 2 பேர் ஒண்ணு சேர்ந்து எடுக்கிறாங்க. இந்த சஹூத் குடும்பம் இணையுது இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹ்மஹுல்லாஹோடு. அங்கிருந்து சவுதுடைய ஆட்சி ஆரம்பிக்குது. அங்கிருந்து பெயர் கொடுக்கப்பட்டு சவுதி அரபி. புரியுதா? சவுதி அரபின்றது சமீபத்துல கொடுக்கப்பட்ட பெயர். ஏன்? சவுது குடும்பங்கள் ஆழ்ந்த காரணத்துல அரபு தேசத்துக்கு சவுதி அரபின்னு சொல்லி கொள்ளுச்சு. புரிஞ்சா? ஆளு சவுதின்ற குடும்பம் இருக்கும். ஆளு சவுதினர்கள் இந்த அரபு தேசத்தை ஆண்டாங்க. நல்ல முறையில மார்க்கத்தை வெளிக்கொண்டு வந்தாங்க. இதை அடையாளப்படுத்துறதுக்கு சவுதி அரபின்ற பேர் இருந்துச்சு ஒண்ணு. இப்ப இங்க இந்த ஷிர்க்க ஒழிக்கிறதுக்காக பாடுபட்டாங்கல்ல, மக்களுக்கு தேவையான அடிப்படை அக்கீதா விஷயங்களை சின்ன சின்ன புத்தகமா தொகுக்கிறாங்க. உஸ்ஸூல் ஸலாஸா ஒண்ணு, அல் கவாயித் அர்பா இன்னும் சின்னது, நவாகிதுல் இஸ்லாம் ஒரு 10 பாயிண்ட் தான். சுப்ஹானல்லாஹ். கஷ்ஃபுஷ் ஷுபஹாத் இஸ்லாமை குறித்து ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், அவருடைய தெளிவுகள், ரொம்ப அழகழகான சின்ன சின்ன புத்தகங்கள்ல நல்ல அழகான கொள்கையை விவரிக்கிறாங்க. சரி, இன்னும் நமக்கு ஒரு சில தலைப்புகள் ரீதியா கொஞ்சம் ஆதாரங்கள் வேணும்பா, எங்க போய் தேடுறது? அதுக்கும் இமாமே எழுதுதான் கிதாபு தௌஹீத் முன்ன இருக்கு. கிதாபு தௌஹீத் என்ற பெயர்ல அழகான புத்தகம் நமக்கு இவங்க எழுதுதான் தானே. ரொம்ப சிறந்த வேலையை பண்ணாங்க. இந்த ஷிர்க்க நீங்க பண்ணாதீங்க, பண்ற தப்பு. இப்படி ஷிர்க்குடைய வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இறந்து போனா உங்களுக்கு சொர்க்கமே கிடைக்காது. அப்படி மக்களை தௌஹீதின் பக்கம் அழைச்சவங்க முஹம்மது பின் அப்துல் வஹாப் அலைஹி ரஹ்மா. இந்த காரணத்தினாலேயே நிறைய மக்களுக்கு பிடிக்கல. இன்னைக்கு பார்க்க முடியுதுல்ல, நல்லது பண்ணா நல்லவங்க நேசிக்கிறத விட நமக்கு பிடிக்காதவங்க எதுக்கு அதிகமா இருக்கும். எந்த நேரம் இருக்கட்டுமே, ஏதாச்சும் ஒரு நல்லது பண்ண ஆரம்பிக்கும், நல்லது பண்றோம், நம்ம செய்யற நல்லதை நேசிக்கிறவங்களை விட எதுக்குறவங்க வெறுக்கிறவங்க அதிகமா இருப்பாங்க பொதுவாகவே. இங்க சேம் இதுதான். எங்க இவங்க ஷிர்க்க ஒழிக்கிறதுக்காக பாடுபட்டாங்களோ சேஷவங்க, நிறைய பேர் தப்பா அவங்கள அடையாளப்படுத்த, இவர் மக்களை வழிபெடுக்கிறாரு, இல்லாத ஒண்ணு இருக்குன்னு சொல்றாரு, நம்ம நம்புறத பொய்ன்னு சொல்றாரு, இப்படின்னு பெரிய விஷயங்கள் கொண்டு வந்தாங்க. ஆனா அவங்க தப்பா பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? இந்த ஷிர்க்கு இந்த தேசத்தை இருக்கக்கூடாது, இந்த மண்ணுல ஷிர்க் வரக்கூடாது, இந்த மண்ணுல கபர் வணங்கப்படக்கூடாது, இந்த மண்ணுல கபர்களுக்கு கட்டிடங்கள் எழுப்பப்படக்கூடாது, இந்த மண்ணுல அல்லாவுக்கு பிடிக்காத காரியங்கள் நடக்க, அல்லாவுக்கு பிடிக்காத காரியத்துல பெருசு இருக்குதானே, இந்த ஷிர்க்கு நடக்கவே கூடாதுன்றதுக்காக வேண்டி நிறைய பாடுபட்டாங்க. இதற்காக வேண்டி நிறைய மக்கள் அவங்களை கை காமிச்சாங்க. இவர் இப்படி, இவர் அப்படி, இவர் அப்படி, இவர் அப்படி. அங்கிருந்து கொடுக்கப்பட்டுச்சு வஹாபி. அப்ப ஷிர்க்குல இருந்து மனிதர்களை தடுத்து தௌஹீதின் பக்கம் அழைக்கிறவரை வஹாபி நீங்க சொல்லுவீங்கன்னா நான் வஹாபி தான். புரியுதா? மக்கள் இருக்கிறாங்க ஷிர்க்குடைய இருட்டுல, அந்த மக்களை தௌஹீதின் வெளிச்சத்துக்கு பக்கம் கூட்டு வரவங்களை நீங்க வஹாபி அடையாளப்படுத்துறீங்க, வஹாபி தான். நீங்க வஹாபிசம் சொல்றீங்க, வஹாபிசம் தான் இது. ஆனா வஹாபிக்குள்ள சொல்றதுனால எந்த ஒரு கூச்சம், எந்த ஒரு வெக்கம், எந்த ஒரு தயக்கம், எந்த ஒரு நெருடல் மனசுக்குள்ள தேவை கிடையாது. ஏன்? வஹாபி அப்படின்ற பெயர் வரதுக்கான காரணம் இதுதான். அவங்க ஷிர்க்க ஒழிச்சாங்க, தௌஹீத நிலைநாட்ட முயற்சி பண்ணாங்க. நாமளும் அதையே தான் பண்றோம். ஷிர்க்க ஒழிக்க முயற்சிக்கிறோம். தௌஹீத மக்கள் மனசுல போய் பதிய வைக்க முயற்சிக்கிறோம். ஆக இந்த வஹாபின்ற பெயரை கொண்டு தயவு செஞ்சு கலங்க தேவை கிடையாது. நல்ல அழகான அடையாள பெயராக பார்க்கலாம். ஏன்னா இது இவங்களுக்கு ஏற்படுகின்ற சோகம் எல்லாம் நபிமார்களுக்கு ஏற்பட்ட சோகத்தை போலதான். நபியுடைய வேலை என்னவா இருந்துச்சு? தௌஹீதுக்காகத்தான் வாழ்ந்தாங்க, மக்களை தௌஹீதுக்காகத்தான் அழைச்சாங்க. அந்த நபிக்கு எப்படிப்பட்ட கஷ்டங்களை கொடுத்தான்? நபியின் வழியில பயணிக்க கூடியவங்களுக்கு நபியை சொல்லிக் கொடுத்தாங்களே. அஷத்துல் பலா அல் அன்பியா, நபிமார்களுக்கு தான் கொடுமையான சோதனைகள் இருக்கும். பிறகு யாருக்கு இருக்கும்? நபியே. நபி சொல்லுங்க, பிறகு நபியுடைய இந்த வாழ்க்கை முறை யாரு பேர ஆரம்பிக்கிறாங்களோ, யார் நபியுடைய வாழ்க்கை முறையை போல் அணுக ஆரம்பிக்கிறாங்களோ, நபி சொல்லி கொடுத்தாங்க, அவங்களுக்கும் கஷ்டங்கள் அதே போல கடுமையா இருக்கும். எண்ணிக்கையில குறைவா இருக்கிறோமே, இவங்க அதிகமா இருக்கிறாங்களே, அதிகமா இருக்கிறது எப்பவுமே உண்மைன்றதுக்கான இடம் கிடையாது.
ஒண்ணு அதிகமா இருக்கு, அது உண்மை ஆயிராது இல்ல. இப்ப இன்னைக்கு ஊர்ல உள்ள சட்டம் வந்துருச்சு, ஊர் மக்களே சொல்றாங்க ஆணும் ஆணும் நிக்கா பண்ணிக்கலாம், பெண்ணும் பெண்ணும் நிக்கா பண்ணிக்கலாம், ஒரு ஆண் அவனுக்கு பிடிச்ச விலங்கோடு நிக்கா பண்ணிக்கலாம். இது சரியாயிருமா? உலகமே சொன்னாலும் சரியாயிருமா? அது அல்லாஹ்வோட இயற்கைக்கு மாற்றமா இருக்குல்ல. புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் சொல்றாங்கன்றதுனால, நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்கன்றதுனால அது மார்க்கமாக ஆகிடாது. நபி சொல்லி கொடுத்தாங்க, லா யஸாலு தாயிஃபத்தும் மின் உம்மத்தி, என்னுடைய உம்மத்துல ஒரு பிரிவு இருக்கும், ஒரு கூட்டம் இருக்கும், ஒரு மஸ்ர மக்கள் இருப்பாங்க, அலல் ஹக்கி வாஹிரீன், கடைசி வரைக்கும் அல்லாஹ்வுடைய மறுமை வரைக்கும் ஹக்கின் மீது சத்தியத்தின் மீது நிலை பெற்றிருப்பாங்க. அப்ப இந்த மக்கள் அதிகமாக காணப்பட மாட்டாங்க, பொதுவாக அதிகமாக பார்க்க முடியாது. முஸ்லிம்கள் நிறைய பார்க்கலாம், ஆனா தௌஹீத பேசுற மக்கள், குர்ஆன் சுன்னா ஒளியில பேசுற மக்கள், சஹாபாக்களுடைய கண்ணியத்தை பேணி சஹாபாக்கள் போற்றுகின்ற வரையில் அவங்கள போற்றி சஹாபாக்கள் நமக்கு எடுத்து கொடுத்த வாழ்க்கை முறையில வாழ்ந்து தௌஹீதையும் சுன்னாவையும் போதிக்கக்கூடிய மக்கள் ரொம்ப குறைவு. எனக்கு தௌஹீது சொல்லிக் நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல, தௌஹீதுன்ற பேர் நிறைய பேர் ஒண்ணு கூடுவாங்க. யாரு சஹாபாக்கள் வழியில போதிக்கிறாங்க, யார் தன்னுடைய அறிவை செலுத்தி போதிக்கிறாங்க, யார் தானியங்கும் இயந்திரமா இருக்கிறாங்க, யார் நபி வழியில வாழக்கூடிய மக்களா இருக்கிறாங்கன்றத ஈஸியா பிரிக்க முடியும். அஹ்லு சுன்னத்துல் கலீல், அஹ்லு சுன்னா மக்கள் கண்டிப்பாக குறைவாகத்தான் இருப்பாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, இபாதிய ஷக்கூர், என்னுடைய அடியார்களில் நன்றி செலுத்தக்கூடிய அடியார்கள் கலீல், குறைவாகத்தான் இருப்பாங்க. ஷைத்தான் வலிக்கெடுப்பேன்னு சொன்னால, எல்லாரையும் வலிக்கெடுப்பேன்னு சொன்னான். இல்லா இபாதக மின்ஹுமுல் முக்லஸீன், யா அல்லாஹ் உன்னுடைய அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட முக்லிஸான வணக்க வழிபாடு செய்யக்கூடியவர்களை என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. ஒட்டுமொத்த நபர்களை வலிக்கெடுப்பேன். அப்ப ஒட்டுமொத்த நபர்களை வலிக்கெடுப்பான்ல, அப்ப அதிகமா கண்டிப்பா இருப்பாங்கல்ல, அப்ப ஹக்கா வருமா? அது கண்டிப்பா இல்ல. புரிஞ்சுக்கணும், தௌஹீத் என்பது பேணப்பட வேண்டிய ஒண்ணு. தௌஹீத பேன்றவங்க நிறைய பேர் பார்க்க முடியும், முறையாக பேன்றவங்க நிறைய பேர் எடுக்க மாட்டாங்க. ஆக அந்த சிறந்த முறையில், உண்மையான முறையில் தௌஹீத பேணக்கூடிய அழைப்பு உங்களுக்கும் கொடுப்பேன். இதே வழியில் கடைசி வரைக்கும் வாழணும்ன்ற வேண்டுகோளை வச்சுப்பேன். இந்த வாழ்க்கையில வாழ்ந்து இந்த வாழ்க்கைப்படி இறந்து போனாதான் நமக்கு அல்லாஹ்வுடைய மறுமையில சொர்க்கம் கிடைக்கும், அல்லாஹ்வுடைய மறுமையில நரகம் கிடைக்காது, அல்லாஹ்வுடைய மறுமையில அல்லாஹ்வுடைய இரக்க குணம் கிடைக்கும். ஆக தௌஹீதை மட்டும் எப்பொழுதும் நாம சகிச்சிக்க கூடாது. தௌஹீதுல ஏற்படுகின்ற விஷயங்களை ஒருபோதும் சகிச்சிக்க கூடாது. இதுல நமக்கு சகிப்புத்தன்மை ஏற்பட்டுருச்சு அப்படின்னா இன்னும் நம்ம முஸ்லிமாக ஆகல முழுமையாக. அறகுறையா முஸ்லிமா இருந்தா ஓகேதான்பா, அறகுறையா நீ இருந்தா முஸ்லிமே கிடையாது. அல்லாஹ் சொல்றதானே, மக்கா முஷ்ரிக்குகள் அறகுறையானவர்கள். அல்லாஹ்வை இன்னைக்கு நாம எப்படி நம்புறோமோ, முஸ்லிம்கள்ல பலர் எப்படி நம்புறாங்களோ, அந்த பலரை விட ரொம்ப அதிகமா நம்பினவங்க மக்கத்து முஷ்ரிக்குகள். ரொம்ப கஷ்டம் வந்தா எல்லா சிலைகளையும் தூர போட்டு அல்லாஹ் கிட்ட கையேந்துவாங்க. இன்னைக்கு ரொம்ப இல்ல, கொஞ்சம் கஷ்டத்துடைய ஆரம்ப காலம் வரட்டும், அல்லாஹ்வை தூர போட்டு திராக்க மக்கள் போறாங்க. இன்னைக்கு பல முஸ்லிம்களுடைய நம்பிக்கை அல்லாஹ் மீது எப்படி இருக்கோ அதை விட பன்மடங்கு அதிகமான உண்மையான நம்பிக்கை கொண்டிருந்தாங்க. யாரு? மக்கத்து முஷ்ரிக்குகள். அல்லாஹ் அவங்களை சொன்னா முஷ்ரிக்குகள். அறகுறையா இருக்கிறது அல்லாஹ்வுக்கு தேவையில்லை, அறகுறையா இருக்கிறது அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, முழுமையாக இஸ்லாமுக்குள்ள வந்துடுங்க. அங்க ஒரு கால் இங்க ஒரு கால், ஆத்திர ஒரு கால் சேர்த்த ஒரு கால், இந்த பழக்கம் இஸ்லாம்ல செல்லுபடி ஆகாது. ஆக இந்த விஷயத்தை போதிக்கிறதுக்காகத்தான் இவ்வளவு இமாம்கள் பாடுபட்டாங்க. அபு ஹனீஃபால இருந்து, இமாம் மாலிக்ல இருந்து, இமாம் ஷாஃபிஈல இருந்து, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல்ல இருந்து, இமாம் சுஃபியான் அத்-தௌரில இருந்து, எவ்வளவு இவங்க நமக்கு தெரியுமோ, இப்னு தய்மிய்யா, எவ்வளவு இவங்க தெரியுமோ, எல்லா இமாம்களும் இந்த ஒரு விஷயத்துக்காக தான் பாடுபட்டாங்க. அவங்க புரிதல், அவங்களுக்கு கிடைச்ச நாலேஜை பொறுத்து கொஞ்சம் அங்க இங்கன்னு கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்கலாம்.
ஆனா அடிப்படையில எங்கேயுமே மாறினது கிடையாது. இந்த தௌஹீதுக்காகத்தான் வாழ்ந்தாங்க, தௌஹீதுக்காகத்தான் இறந்தும் போனாங்க. நாமளும் தௌஹீதுக்காகவே வாழுவோம் இன்ஷா அல்லாஹ். தௌஹீதுக்காகவே நம்முடைய மௌத்து அல்லாஹ் கொடுக்கட்டும். அல்லாஹ் அந்த அடிப்படையில தான் எந்த கிதாப் பார்க்கலான் இருந்தோம். கிதாபுடைய பேர் என்ன? உசூல் ஸலாஸா. மாஷா அல்லாஹ். கிதாப் எழுதுனது முஹம்மத் பின் அப்துல் வஹாப் அலைஹி ரஹ்மா. மாஷா அல்லாஹ். அப்ப வஹாபின்னு சொல்றதுல கஷ்டம் நமக்கு இருக்க கூடாது. வஹாபிக்களுடைய அடையாளமே தௌஹீதான்னு பொழுது நாம இதுல கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நேரடியா பின் நான் வஹாபி வஹாபின்னு சொல்லக்கூடாது. அதுக்கு மக்கள் தனி ஃபித்னா புரிஞ்சுப்பாங்க, தனி கூட்டம்பா. அப்படி இல்ல, யாராவது இந்த உண்மையான விஷயங்களை தெரிஞ்சு வஹாபி மாதிரி பேசுறாங்க அப்படின்னா அப்ப அவங்க புரிய வைப்போம். வஹாபிக்கல்ல இந்த விஷயங்கள் இருக்கு, இப்படி சொல்றீங்கன்னா வஹாபி தான் பண்ண புரிய வைக்கும் பொழுது இன்ஷா அல்லாஹ் புரிஞ்சுப்பாங்க. 10-2 பேராச்சும் இன்ஷா அல்லாஹ் நேர்வழிக்கு வர வாய்ப்பு இருக்கு. ஆக அல்லாஹ் நமக்கு இந்த அழகான வாய்ப்பு கொடுத்திருக்கா. இந்த நேரங்களை இன்ஷா அல்லாஹ் இந்த கிதாபு ரீதியாக அணுகிறதுக்கு முயற்சிப்போம். கிதாபுடைய அடிப்படை சாராம்சம் முதல்ல சொன்னது போல அல்லாஹ்வை தெரிஞ்சுக்கணும், நபியை தெரிஞ்சுக்கணும், மார்க்கத்தை தெரிஞ்சுக்கணும். இது 3 தான் இந்த கிதாபுடைய சாராம்சமா இருக்குது. இந்த 3 விஷயங்களை எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டா அவன் முஸ்லிமாக கேப்பபிளா இருக்கானோ, முஸ்லிமாக சொல்ல தகுந்தவனா இருக்கானோ, அந்த அளவுக்கு நமக்கு இருக்கும். ஆக இந்த இல்ம கண்டிப்பா கத்துக்கணும். இந்த இல்ம மக்களுக்கு சொல்லி கொடுக்கறதுல தயங்க கூடாது. இந்த இல்ம மக்களுக்கு தஅவா பண்றதுக்கு நீங்க ஆலிமா இருக்கணும். ஆலிமாவா இருக்க அவசியம் கிடையாது. அல்லாஹ்னா இவன் தான்ப்பா, இப்படி இப்படி எல்லாம் அறிவினான். நபீனா இவர் தான்ப்பா, இப்படி இப்படி வாழ்ந்தாங்க. மார்க்கம் இதுதான்ப்பா, இப்படி இப்படி இருக்கு. இந்த விஷயங்களை தெரிஞ்சு பிற மக்கள் சொல்றதுல நீங்க எல்லாருமே ஆலிம்கள் தான். ஆலிம்னா என்ன? தெரிஞ்சவங்க, சரியான முறையில புரிஞ்சுக்கிட்டவங்க. அல்லாஹ்னா இதான்னு புரிஞ்சுக்கிட்ட பிறகு, நபீனா இவர் தானே புரிஞ்சுக்கிட்ட பிறகு, மார்க்கம்னா இதான்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நம்ம கடமை என்ன நெக்ஸ்ட்? பிறருக்கு சொல்லி கொடுக்கணும். சொல்லி கொடுக்கதான் தௌஹீத் நமக்கு நம்ம வாழ்க்கையில இருக்கும். அல்லாஹ் கொடுத்த பெரிய பரக்கத்து இந்த இல்முக்கு. எவ்வளவு அதிகமா பேசுவோமோ அவ்வளவு அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில ஷிர்க் வராது. உங்க வாழ்க்கையில ஷிர்க் இல்லாம இருக்க விரும்புறீங்களா? உங்க வீட்டுக்குள்ள ஷிர்க்குடைய வாசமே நுழையக்கூடாதுன்னு ஆசைப்படுறீங்களா? தௌஹீத் அதிகமா பேசுங்க. தௌஹீத பேச 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 ஷிர்க் நம்ம விட்டு விலகி போய்கிட்டு அல்லாஹ் கொடுக்க மிகப்பெரிய பரக்கத்து இது. ஈஸியா சொல்லுவோம்ல, எங்கு சுன்னத் உயிர்ப்பிக்கப்படுதோ அங்க பித்அத் சாகடிக்கப்படுது. எங்க நீங்க பித்அத்தை சாகடிக்க விரும்புறீங்களோ அங்க சுன்னாவை நிலைநாட்ட ஆரம்பிங்க. அப்ப நல்லதும் கெட்டதும் ஒரே இடத்துல இருக்க முடியாது. ஷிர்க்கும் தௌஹீதும் ஒரே இடத்துல இருக்க முடியாது. தௌஹீத பேசுற நாம கண்டிப்பா ஷிர்க்க வச்சுக்கிட்டு இருக்க மாட்டோம். அல்லாஹ் பாதுகாப்பான், ஷைத்தான் விரண்டு ஓடுவான், வீட்டுல பர்க்கத்துகள் நிறைய வரும். இந்த கிதாபுல இந்த முக்கியமான விஷயங்களுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சில அட்வைசஸ் பண்ணுவாங்க தெரியுமா? அந்த அட்வைசஸ் நாம சொல்லுவோம் முகத்திமா. அந்த கிதாபுடைய ஆரம்பத்துல ஒவ்வொரு அந்த கிதாப் எழுதுறவங்களும் ஆரம்பத்துல எழுதுவாங்க, சுருக்கமா எழுதுவாங்க, இதுதான் இந்த கிதாபுல இருக்கு, இந்த கிதாபுக்கு முன்னாடி இப்படி நீங்க தயாராயிக்கோங்க, இந்த கிதாப் படிக்க போறீங்க நீங்க இப்படி ரெடி ஆயிக்கோங்க. அப்படி அந்த முகத்திமா இன்டர்ஃபேஸ் நமக்கு இருக்கும். அந்த முகத்திமால சின்ன சின்ன அட்வைஸ் பண்ணும் பொழுது அழகா சொல்லி கொடுப்பாங்க. அதுல ஒண்ணு இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு பார்த்து முடிச்சுக்கலாம். ஷேக் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் அவங்க சொல்லுவாங்க, இஅலம் தெரிஞ்சுக்கோங்க, ரஹிமக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரியட்டும், அன்னஹு யஜிபு அலைனா தஅல்லுமு 4 மசாயில், நம் மீது கடமையாக இருக்குது 4 விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது. 4 விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது நம் மீது என்னவா இருக்கு? கடமையா இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்காம நம்முடைய வாழ்க்கை வெற்றி கிடையாது. 4 விஷயங்களை கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். முதல்ல சொன்னாங்க இல்முக்கு முக்கியத்துவம் இருக்கு, தெரிஞ்சுக்கோங்க. சரியான இல்மு தான் உங்களை காப்பாத்தணும், தெரிஞ்சுக்கோங்க. இல்முக்கு பெரிய முக்கியத்துவம் இருக்கு. அந்த இல்ம் எதை பத்தின இல்முப்பா? இன்னைக்கு உலகத்துடைய கல்வி இல்முன்னு சொல்றோம், வீட்டுல நான் சமைக்க சொல்லி கொடுக்கறது இல்முன்னு சொல்றோம், எல்லாத்தையும் இல்முன்னு சொல்லும் பொழுது
இல்முனா என்ன, இங்க கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய இல்முனா என்ன, எதை பத்தி? அது ஷேக் சொல்லுவாங்க, வஹுவ மஅரிஃபத்துல்லாஹ், அல்லாஹ்வை தெரிஞ்சிக்க கூடிய இல்ம், வ மஅரிஃபத்து நபியிஹி, அல்லாஹ்வுடைய நபியை தெரிஞ்சிக்க கூடிய இல்ம், வ மஅரிஃபத்து தீனுல் இஸ்லாம், இஸ்லாமிய மார்க்கத்தை தெரிஞ்சிக்க கூடிய இல்ம். இந்த 3 விஷயங்களை தெரிஞ்சுக்கிற இல்ம் நமக்கு எப்படிப்பட்டது? கட்டாயமானது, கடமையானது. எப்படி தெரிஞ்சுக்கணும்? இன்னைக்கு மார்க்கெட்ல கிடைக்கிறாங்கல்ல, யூடியூப் எடுத்தா இஸ்லாம சர்ச் பண்ணா 1000 பேர் பேசுவாங்க, அல்லாஹ் பத்தி நூற்றுக்கணக்கான மக்கள் பேசுவாங்க, பலதரப்பட்ட கொள்கையில திணிப்பாங்க. எல்லா இடத்துலயும் அல்லாஹ் இருக்கான், அங்கேயும் இருக்கான் இங்கேயும் இருக்கான், உனக்குள்ள இருக்கான் எனக்குள்ள இருக்கான், அப்படி சொல்ற மக்களும் இருக்காங்க. நல்ல உதவி பண்ணிருப்போம், இந்த மனசு கடவுள்பா, சின்ன சின்ன விஷயங்களை கடவுளை ஒப்பிடக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க. அதே மக்களுக்கு மத்தியில அல்லாஹ் எங்கேயும் கிடையாது, அல்லாஹ் 7 வானங்களுக்கு மேல் அர்ஷில தான் இருக்கிறான், அல்லாஹ்வுடைய இல்மு எல்லா இடத்தையும் சூழ்ந்து இருக்கு. ஆனா அல்லாஹ் அவனுடைய தாத்தோடு அப்படியே எங்கேயும் வரமாட்டான், அரிசுக்கு மேல இருக்கான். அல்லாஹ் வருவான்ட்டு நமக்கு எங்க ஆதாரங்கள் சொல்லி கொடுக்கப்படுதோ அங்கு நம்புவோம் அல்லாஹ் வருவான். எந்த நேரத்துல வருவான்? மாஷா அல்லாஹ், தஹஜ்ஜுத் நேரத்துல எங்க வருவான்? உலகத்துக்கா? நான் பார்க்கிறோம்ல வானம், பார்க்க வானத்துக்கு அல்லாஹ் வருவான். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன், முதல் வானம். முதல் வானத்துக்கு அல்லாஹ் ஒவ்வொரு இரவும் தஹஜ்ஜுத் நேரத்துல அல்லாஹ் அவனே அரிச விட்டு வந்து நம்ம கிட்ட பேசுறான். இது நமக்கு நபி சொல்லி கொடுத்தாங்க, ஹதீஸ் சஹீஹானது, நம்புவோம். அல்லாஹ் வந்துட்டா எப்படி அரிசி காலி ஆயிடுமா? இன்னைக்கு நம்ம நாட்டுல எந்த டைம்ல தஹஜ்ஜுத் இருக்கு, அந்த நாட்டுல கொஞ்சம் தள்ளி இருக்கு தஹஜ்ஜுத் டைம் கொஞ்சம் டிஃபர் ஆகுது, நாள்கள் டிஃபர் ஆகுது. அப்ப அல்லாஹ் தஹஜ்ஜுத் நேரத்துல இங்க இருப்பான் அப்படின்னா இங்க இருப்பான், இங்க தஹஜ்ஜுத் முடியும், இங்க தஹஜ்ஜுத் நேரம் ஆரம்பிக்கும், அப்ப அல்லாஹ் அங்க போயிருவான், அங்க தஹஜ்ஜுத் நேரம் முடியும், இங்க ஆரம்பிக்கும், இங்க சுத்திக்கிட்டே இருந்தா அரிசி யாரு இருப்பா? இப்படி யோசிக்கிறோம்ல, இது மிகப்பெரிய பாவச் செயல். ஷைத்தானுடைய வலையில மாட்டிக்கிறதுக்கு மிகப்பெரிய ஈஸியான வழி. எப்படி? சிந்தனைகள் ரீதியாக நம்மள ஷைத்தான் கொண்டு போயிடுவான். புரிஞ்சுக்கணும், சொல்லப்பட்டதை மட்டும் சொன்னதுபடி நம்புனா போதும். சொல்லப்பட்டதை தாண்டி சிந்தனையை செலுத்துவது ஃபித்னா, குழப்பத்தை உருவாக்கும். மார்க்கத்தை தெரிஞ்சுக்கணும், நபியை தெரிஞ்சுக்கணும், அல்லாஹ்வை தெரிஞ்சுக்கணும். அழகா முடிச்சாங்க, பில் அதில்லா, ஆதாரங்களோடு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கணும் சும்மா இல்ல. இன்னைக்கு நானும் சொல்லுவேன் அல்லாஹ் அரிசுக்கு மேல இருக்கான், அவனும் சொல்லுவான் அல்லாஹ் எல்லா இடத்துலயும் இருக்கான். அப்ப ரெண்டும் இருக்குல்ல. சரியான இல்மு இல்லாத ஒரு பாமர மனிதன் கேட்கிறான்பா, 2 தனித்தனியான வாதங்களுக்கு அல்லாஹ் பத்தி எதை நம்புவான், எதை நம்பணும் அவன்? அப்ப சொல்லிக் கொடுக்கப்படுது, ஆதாரங்களோடு போங்க. எங்கு ஆதாரம் சரியாக சொல்லிக் கொடுக்கப்படுதோ, எங்கு ஆதாரம் சரியாக நிரூபித்து காமிக்கப்படுதோ அதை நம்பணும். சரியா? இப்ப நாம சிந்தனையில இருக்கும், நமக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கும், நம்ம சிந்தனைக்கு மாற்றமான சிந்தனையை எதிரெதிர கொண்டு வருவாங்க. அப்ப என்ன கடமையா இருக்கு? ஆதாரத்தை காமிங்க. ஆதாரம் தான் நம்முடைய மார்க்கம். குர்ஆன் சுன்னாத மார்க்கம் சொல்றோம்ல, குர்ஆன் சுன்னா என்னது? நம்முடைய மூல ஆதாரங்கள், மெயின் எவிடன்ஸ் நமக்கு அதுதான். அந்த ஆதாரங்களை காமிக்காம யாரு என்ன சொன்னாலும் அது மார்க்கமாக இல்ல, ஆகிட முடியாதுன்னு புரிஞ்சுக்கணும். என்ன கேட்போம்? ஆதாரத்தை காமிங்க. சில பேர் ஆதாரத்தை காமிப்பாங்க, அந்த ஆதாரம் சரியா இருக்கான்னு பார்க்கணும். அந்த ஆதாரம் சரியா இருக்கா, உண்மையாகவே சொல்லப்பட்டதுதானா, இல்ல யாரோ பொய்யா வந்து செத்துட்டாங்களா பார்க்கணும். சரியாவும் இருக்கா. 3வது ரொம்ப முக்கியமானது, இந்த ஆதாரத்தின் மூலம் எப்படி விளக்கம் கொடுக்கப்படுது. நான் சொன்னேன், சஹாபாக்கள் சலஃபமார்கள் சொல்லி அவங்களுடைய புரிதலுக்கு ஏற்ப விளக்கம் கொடுக்கப்பட்டா அப்படியே ஒத்துக்கணும். நாம எதிர்கருத்துல இருந்தாலும் சரி, என்னுடைய கருத்து தான் எனக்கு சரி, நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் நிக்காம ஆதாரங்கள் எடுத்து முன்வைக்கப்பட்டு அந்த ஆதாரம் சஹீஹான ஆதாரமா இருந்து சஹாபாக்கள் சலஃபமார்களுடைய புரிதலுக்கு இறந்திருந்தா அது நம்முடைய மார்க்கம். ஆதாரங்களோடு அல்லாஹ்வை அறியணும், ஆதாரங்களோடு நபி அறியணும், ஆதாரங்களோடு மார்க்கத்தை அறியணும். இந்த இல்மு இருக்குல்ல, இந்த அல்லாஹ்வை நபியை மார்க்கத்தை ஆதாரங்களோடு அறியக்கூடிய இல்மு கடமையானது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும்.
எத்தனை முடிஞ்சிச்சு? 4 விஷயங்கள் கண்டிப்பா கடமைன்னு சொன்னாங்களா எல்லாரும் கத்துக்கிறது. எத்தனை முடிஞ்சிச்சு? ஒண்ணுதான் முடிஞ்சிருக்கு. இல்ம். அந்த இல்முக்குள்ளதான் 3ஆ பார்த்தோம். ஒண்ணுதான் முடிஞ்சிருக்கு இல்ம். அந்த இல்ம் எதை பத்தினா இல்ம்? உலகத்தை பத்தியா, அதை பத்தியா, இதை பத்தியா? அங்க நமக்கு கொடுத்தாங்க சொல்லி அல்லாஹ்வை பத்தி, நபியை பத்தி, மார்க்கத்தை பத்தி சும்மா கேட்டோம் போதும் போன வாக்குல காத்து வாக்குல அப்பெல்லாம் ஆதாரங்களோடு கேட்டோம், ஆதாரங்களோடு செயல்படுத்துவோம். இது புரிஞ்சுச்சா? இல்ம். செகண்ட் சொல்லி கொடுப்பாங்க அத்தானியா அல் அமலு பிஹி. இல்ம் வந்துருச்சு இல்ல, அடுத்து என்ன பண்ணணும்? அதை செயல்படுத்தணும், அமல் பண்ணணும். அல்லாஹ் தெரிஞ்சாச்சு, அல்லாஹ் இவன் தான். பிறகு என்ன பண்ணணும்? அந்த அல்லாஹ்வை அடைய முயற்சிக்கணும். எப்படி அடையும் அல்லாஹ்வை? அவருக்கு வழிபடுறது மூலமாக. அல்லாஹ்வுடைய என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய திருப்தி அடைகிறது, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைகிறது, அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தை அடைகிறது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அடைகிறது, அல்லாஹ்வுடைய கருணை அடைய. எப்படி? அல்லாஹ்வுடைய நெருக்கம், கிருபை, ஃபضல், ரஹ்மத், அடல் இது அடைகிறதுக்கு நமக்கு என்ன தேவை? அமல்கள் தேவை. ஆக அமல் பண்ணணும். நபியை தெரிஞ்சாச்சு, நபினா இவங்கப்பா, நபி இவ்வளவு நமக்காக வாழ்ந்த ஒரு மனிதர், புனிதர். இவர் மீது இன்னைக்கு வரைக்கும் குறை சொல்லப்பட முடியாத அளவுக்கு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாருப்பா. சொல்லப்படுற குறைகள் குறையே கிடையாது, அது அவதூறுகள். குறையாக ஏன் மறுமை வரைக்கும் எந்த ஒரு மனிதனாலையும் இந்த நபருடைய வாழ்க்கையில ஒரு குறை இருக்குன்னு காட்ட முடியாது. அப்படி காட்டுறாங்கன்னா சரியா புரிஞ்சுக்கல. அப்படி காட்டுறது நீங்க நம்புறீங்கன்னா நீங்களும் சரியா புரிஞ்சுக்கல நபிய. இப்படி உண்மையாக நபியை புரிஞ்சுக்கிட்ட பிறகு அடுத்த கட்டம் என்ன? அந்த நபி எனக்காக தானே வாழ்ந்துட்டு போனார், என்ன சொல்லிட்டு போனார்? அப்ப அவர் சொல்ற செஞ்சாலும் சரியா அவரை பின்பற்றன்னு சொல்ல முடியும். அப்ப அமல் பண்ணணும், நபி சொல்ற வார்த்தையை நாம நம்ம நடைமுறை கொண்டு வரணும். 3வது மார்க்கமே தெரிஞ்சு போச்சு, இதுதான் மார்க்கம், அல்லாஹ்வுடையது, பேசிக் புரிஞ்சாச்சு. பிறகு என்ன பண்ணணும்? இந்த மார்க்கத்தின் மீது நிலைத்திருக்கணும். என்ன அர்த்தம்? அமல்கள் பண்ணணும். அமல் பண்ண பண்ண பண்ணதான் மார்க்கத்துல நம்ம ஏற்றுச்சிருக்க முடியும். என்ன முடிஞ்சா? ஒன்னு இல்மு, 2வது அமல், மாஷா அல்லாஹ். 3வது அத்தஅவத்து இலைஹி. தெரிஞ்சுக்கிட்டாச்சு, அமலும் பண்ணியாச்சு, என் வாழ்க்கை எனக்கு போதும். இது இஸ்லாம் சொல்லி கொடுக்கல. இன்னைக்கு இப்படியும் புதிய பித்தனை மக்கள் ஆரம்பிக்கிறாங்க. சமீபத்தில் ஒரு மனிதர் நண்பர் ஒரு வீடியோ அனுப்பி கேட்டாங்க, இது இப்படியும் இஸ்லாம் சொல்லி கொடுக்குது. அவர் அந்த வீடியோ பேசியிருக்கிற ஒருத்தர், இஸ்லாம் முழுக்க முழுக்க சுயநலத்தை போதிக்கிற மார்க்கமா இருக்கு. எப்படி? இஸ்லாம் முழுக்க முழுக்க தன்னலத்தை மட்டுமே போதிக்கிற மார்க்கமா இருக்கு, சுயநலத்தை மட்டும் போதிக்கிற மார்க்கமா இருக்கு. அல்லாஹ் பாருங்க குர்ஆன்ல சொல்றான், கூ அன்ஃபுஸக்கும், நீங்க உங்களை பாதுகாத்துக்கோங்க, நீங்க உங்களை சரி பண்ணிக்கோங்க, அஹ்லீக்கும், உங்க குடும்பத்தை மட்டும் பாதுகாத்துக்கோங்க. அந்த அல்லாஹ் நபி கிட்ட சொல்றான், அன்சிர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், நீங்க உங்க நெருக்கமான உறவுகளுக்கு மட்டும் சொல்லிக் கொடுங்க. அல்லாஹ் அவனும் இதை பேணுங்கன்னு சொல்றான். எந்த நபரை நபியை அனுப்பினாரோ அந்த நபருக்கும் இதுதான் சொல்றான், உங்க நெருக்கமான மக்கள், உங்க மக்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அப்ப என்ன அர்த்தம்? தான் 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 வாழ இஸ்லாம் சொல்லிக் கொடுக்குது அப்படின்னு ஒரு புதிய பித்னா மக்கள் கிளப்புறாங்க. நான் புரிஞ்சுக்கணும், இஸ்லாம் எங்கேயுமே சுயநலத்தை மட்டும் பேணிய மார்க்கமாக கிடையாது, அதை பேர சொன்ன மார்க்கமும் கிடையாது. இஸ்லாம் சுயநலம் கருதாது பொதுநலத்துக்காக வேண்டி பாடுபாடு சொல்லக்கூடிய மார்க்கம் இல்ல, சுயநலம்னு கிடையாது. இது நாம நமக்கு கொடுக்கிற முன்னுரிமைன்னு புரிஞ்சுக்கணும். நரகத்துக்கு நீங்க போகக்கூடாது, அப்ப நான் போலாமா? இப்ப நான் எதுவும் பண்ணலப்பா, நான் தண்ணியே லெஃப்ட்ல குடிச்சுக்கிட்டு இருக்கேன், நீங்க உங்க டக்குன்னு உங்களை பார்த்து லெஃப்ட்ல குடிக்கிறீங்க, ரைட்ல குடிங்கன்னு சொல்றேன், சரியா இருக்குமா? அது நீ ஒன்னும் கேட்க மாட்டேங்க, திருப்பி நீ லெஃப்ட்ல குடிக்கிற, கேட்பீங்கல்ல? அப்ப மாற்றம் ஆரம்பிக்கும் ஏன் கிட்ட, என்னோட முடிஞ்சிட கூடாது, ஆரம்பிக்கும் ஏன் கிட்ட இருந்து. முடிகிறது என்னோடு கிடையாது, என் குடும்பத்தோடு கிடையாது, முடிகிறது என்னால எவ்வளவு மக்கள் சந்திக்க முடியுமோ எல்லாம் சொல்லி சேர்க்கணும் போயிட்டு. புரியுதா? ஆரம்பம் என்கிட்ட, அது தன்னலம் கிடையாது, சுயநலம் கிடையாது. புரியுதா? அது ஆரம்பம். இங்கே ஆரம்பிக்கிறது எல்லாம் சொல்லிக் கொடுத்தா உங்க உறவுகள் சொல்லிக் கொடுங்க, உறவுகளுக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சொன்ன பிறகு அல்லாஹ் என்ன சொன்னா? எல்லாருக்கும் சொல்லி, காஃபிர்களுக்கு சொல்லிக் கொடுங்க சொன்னானே. புல்யா ஐயுஹல் காஃபிரூன், அல்லாஹ் சொல்ற காஃபிர்களேன்னு பேசுங்க, காஃபிர்களோடு பேசுங்க, காஃபிர்களுக்கிட்ட பேசுங்க. என்ன பேசுங்க? மார்க்கத்தை சொல்லி கொடுங்க.
அப்படி தனக்குன்னு பார்த்துக்கிட்டு இருந்தா இன்னைக்கு நம்ம சஹாபாக்கள் யாருதான் சொல்லுவோம்? இருந்திருக்க மாட்டாங்களே. நபி, வைஃப், குழந்தைங்க முடிஞ்சிருக்குமே. அப்ப இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இது இல்ம் அமலோடு முடிகிற மார்க்கம் இல்ல, பிற மக்களுக்கு போதிக்கிற மார்க்கம். பிற மக்களுக்கு போதிக்காத வரைக்கும் நாம உண்மையான முஸ்லிமாக சிறந்த மனிதனாக வாழ முடியாது. அல்லாஹ் குர்ஆன் சொல்லுவான், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், குன்தும் கைர உம்மா, நீங்க சிறந்த சமூகம், நீங்க தான் சிறந்த சமூகம். இன்னைக்கு இந்த உலகத்துல உங்களை போல வாழ்ற மக்கள் கோடிக்கணக்கில் இருக்கிறாங்க. நம்ம நாட்டுல வெவ்வேறு நாடுகள் அப்படி நிறைய பழுக்கப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. ஆனா நீங்க தான் சிறந்த சமூகம். நீங்க தான் யார சொல்றான் அல்லாஹ்? யூதர்களையா, இல்ல நசராக்களையா, இல்ல முனாஃபிக்களையா, இல்ல முஸ்லிம்களையா? சரி, இதை கன்ஃபார்ம் தெரிஞ்ச முஸ்லிம்கள். முஸ்லிம்கள் யார சொல்றான்? ஷியாக்களையா? இன்னைக்கு அவங்க சொல்றாங்க தன்னை முஸ்லிம் சொல்றாங்க. நாசிபிக்கலையா? அவங்க என்ன சொல்றாங்க? முஸ்லிம் சொல்றாங்க. முஅத்தஸிலாக்கலையா? அவங்க முஸ்லிம் சொல்றாங்க. கவாரிஜுக்கு அவங்க முஸ்லிம் சொல்றாங்க. காதியானிக்கள் முஸ்லிம். இப்படி எல்லாரும் முஸ்லிம் சொல்லிட்டு இருக்கு. அல்லாஹ் முஸ்லிம்கள்ல யார சொல்றான்? நீங்க சிறந்த மக்கள்னு சொல்லி. அல்லாஹ் அதே ஆயத்தை சொல்லி கொடுப்பா, நீங்க சிறந்த மக்கள், தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீங்க. என்ன காரணத்துல தெரியுமா? தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ து'மினூன பில்லாஹ். எப்படி நல்ல விஷயங்களை மக்களுக்கு ஏவுவீங்க, கெட்ட விஷயங்களை விட்டு மக்களை தடுப்பீங்க. இது மட்டும் போதாது, து'மினூன பில்லாஹ், எல்லாத்தையும் பண்ணுவீங்க அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்ட வண்ணம். அவன் மீது நம்பிக்கை இல்லைன்னா நீங்க பண்ற செயல் அல்லாஹ் கிட்ட அங்கீகரிக்கப்படாது. அவன் மீது நம்பிக்கை கொண்டு இந்த விஷயங்கள் நம்ம பேணும் போது சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் நம்மளை சொல்றான், உங்களை சொல்றான், சிறந்த சமூகம் நீங்க, மக்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க நீங்க. அழகான வார்த்தை இல்ல? ஏன் தஅவா பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சு போச்சு மார்க்கம் இதுதான், நீ புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற வேற என்ன மார்க்கமாக? அப்ப என் கடமை என்ன? உனக்கு சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்றது. புரிஞ்சுக்காம அது உன்னுடைய விதி, அல்லாஹ்வுடைய விதி. அது நான் சொல்லி கொடுக்கிறது கடமையா இருக்கு. நான் தஅவா பண்ணியே ஆகணும். முறைகள் வேறா இருக்கிறார். நீங்க ரோட்ல பண்ணுவீங்க, நான் உங்களுக்கு பண்ணுவேன். நீங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பேசுவீங்க, வேற மாதிரி பேசுவீங்க, கடையில பிசினஸ் பண்ணும்போது பேசுவீங்க, ஆபீஸ்ல ஒர்க் பண்ணும்போது பேசுவீங்க. இப்படி தாவா பண்ற முறைகள் அணுகுமுறை வெவ்வேறா இருக்கலாம். ஆனா தாவா பண்ணிதான் ஆகணும். ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், உங்க சர்க்கிள் இருக்குல்ல, சொல்லிதான் ஆகணும். சொல்லலைன்னா ஈஸியா அல்லாஹ் கிட்ட மாட்டிப்போம். நாமளா மாட்டிக்கிறத விட நம்ம யாருக்கு சொல்லாம விட்டோம், அவங்க நம்ம அல்லாஹ் கிட்ட மாட்டி விட்டுருவாங்க. அல்லாஹ் என் கூடவே இருந்தான், இவன் நல்லபடியா வாழ்ந்துகிட்டு இருந்தான், கிளாஸுக்கு எல்லாம் போனா, புரிஞ்சுக்கிட்டுலாம் இருந்தான், எனக்கு ஒரு வாட்டி சொல்லிக் கொடுக்கலையா அல்லாஹ். நம்ம யோசிப்போம், சொல்லி கொடுத்தா மட்டும் திருந்துப்பியா நீங்க, உன் வாழ்க்கை அப்படியே இருந்துச்சு. ஆனா இந்த வாதம் அல்லாஹ் கிட்ட செல்லுபடி ஆகாது. அல்லாஹ் கேட்கறதே தானே, நான் உன்னை சிறந்த மனிதனா ஏன் அனுப்புனேன்? நீ மட்டும் கத்துக்கிறதுக்கா? நீ மட்டும் பண்றதுக்கா? இல்லையே, நான் சொல்லி கொடுத்தேன் உனக்கு. மக்களுக்கு ஏவுறது மூலமாகத்தான் சிறந்த மனிதன். மக்களை நீ பாவங்களை விட்டு தடுக்கிறது மூலமா சிறந்த மனிதன். அதையே நீ பண்ணல, அவன் ஏத்துக்க மாட்டேன் அல்ல, அது உனக்கு தேவையில்லையே, அது நான் பார்த்துப்பேன். சொல்லி கொடுக்கணுமா கூடாதா? தஅவா பண்றது நம் மீது பெரிய கடமையா இருக்குது. முதல்ல என்ன படிச்சோம்? இல்மு முறையா கத்துக்கணும், அறகுறையா இல்ல, முறையா கத்துக்க வேண்டியது ஆதாரங்களோடு கத்துக்கணும், சஹீஹ் ஆதாரங்களோடு சஹாபாக்களுடைய புரிதல் ரீதியா கத்துக்கணும். இரண்டாவது, அமல், கத்துக்கிட்ட விஷயங்களை அப்படியே விட்டுறாம அமல் ரீதியா கொண்டு வரணும். மூணாவது, தஅவா பண்ணு. மாஷாஅல்லாஹ், இதுல அமல் ரீதியா பார்க்கும் பொழுது சில மக்கள் இருப்பாங்க, கஜனாவுடைய பாம்புகளா இருப்பாங்க. அவங்களும் அமல் பண்ண மாட்டாங்க, மக்களுக்கு சொல்லி கொடுக்க மாட்டாங்க. பாம்பு இருக்கும்ல, எக்ஸாம்பிள் சொல்லுவாங்கல்ல, கஜனாவை பாதுகாக்கிற பாம்பு. அந்த கஜனா சம்பந்தமாக பாம்புக்கு எந்த பலனும் கிடையாது. உள்ள பெரிய புதையல் இருக்கும், அந்த பாம்புக்கு எந்த ஒரு இன்பமும் இந்த புதையலை கொண்டு இருக்காது. இன்னொரு கொடுமை என்ன, அந்த புதையலை எடுக்கிற மனிதனை எடுக்க கூடாது. அவன்கிட்ட இல்மு இருக்கும், அவனும் பண்ண மாட்டான், சொல்லியும் கொடுக்க மாட்டான். இப்படி கஜனாவுடைய பாம்பாக வாழ்க்கை வாழக்கூடாது. நாமளும் இல்முல அமல் ரீதியா கொண்டு வரணும், பிற மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நாலாவது, சுப்ஹானல்லாஹ், அஸ்ஸபரு அலல் அதாஃபி, இந்த பாதை இருக்குல்ல, லேசான பாதையாக இருக்காது. தவா களம் இருக்குல்ல, கண்டிப்பா லேசா இருக்காது, கஷ்டமா இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும்.
ஏன்னா உண்மையான ஹக்க வெளிப்படுத்துறோமே, சைத்தானுக்கு பிடிக்காத செயலாச்சு, கண்டிப்பா விட மாட்டான். உங்க பத்தின தப்பான விஷயங்களை வெளிக்கொண்டு வருவான். இங்க தாவா கரத்துக்கும் இந்த குறைகளுக்கும் சம்பந்தமே இருக்காது. தனிப்பட்ட வாழ்க்கை தப்பு பண்ணிருப்பீங்க, அதை கொண்டு வருவான் பஜார்ல, மக்கள் மத்தியில கொண்டு வருவான். மக்கள் என்ன புரிஞ்சுக்கிறாங்க? சொல்லி கொடுக்கிறவங்க மனக்கு மாறாக விரும்புறாங்க. தப்பே செய்யாதவனா இருந்தா நீ பேசுப்பா அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நானும் இங்க உட்கார முடியாது, யாரும் உட்கார முடியாது. தப்பு செய்யறது இயல்பு, வேணும்ட்டே பண்ண மாட்டோம். யாரும் பண்ண தப்ப பண்ண மறைக்கவும் போறது இல்லை. நாம எதுக்கு பிற குறைகளை வெளிப்படுத்தி காமிக்கணும்? புரியுதா? உடனே ஒருத்தர் தப்பு பண்றாரா, அவருடைய அந்த வார்த்தையை உள்ள தப்புகளை பேசாம அவருடைய வாழ்க்கையில பிரச்சனை பேச ஆரம்பிப்பாங்க. வாழ்க்கையில உள்ள பிரச்சனைகள் அவரை மட்டும் பாதிக்குதுன்னா நம்ம அதை பத்தி பேசவே கூடாது. எங்க அவருடைய பிரச்சனைகள் வெளிமக்களை பாதிக்குதோ, அல்லாஹ் தப்பான கொள்கையில் இருக்கிறாரு, அவர் மட்டும் வாழ்ந்துகிட்டு இருக்காரா, நான் செய்யவே மாட்டேன். உன்ன எப்ப உன் கொள்கையை மக்களுக்கு திணிக்க ஆரம்பிக்கிறியோ, உன்னுடைய இந்த ஆபத்து மக்களுக்கு எப்ப வெளிவருதோ அங்க கண்டிப்பா நான் பேசுவேன். எனக்கு அல்லாஹ் கொடுத்த மார்க்க உண்மையான இல்மை நீ தப்பா மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் பொழுது, பொய் சொல்ற உன்கிட்ட ஆதாரம் இருக்கு நீ சொல்லும் பொழுது உண்மை தெரிஞ்சுக்கிட்டா சும்மா இருக்கணும். புரிஞ்சுக்கிட்டா? இந்த பாதை ஈஸியான பாதை கிடையாது. ஆனா இன்பங்கள் நிறைந்த பாதை இது. நிறைய சுகங்களை கொடுக்கிற பாதை, நிறைய சந்தோஷங்களை கொடுக்கிற பாதை, வீட்டுல பர்க்கத்துகள் அதிகமா கொண்டு வர பாதை. ஆனா இந்த பாதை ஈஸி கிடையாது. இந்த பாதை நிறைய கஷ்டங்கள் இருக்கும். அந்த கஷ்டங்களின் மீது பொறுமை கொள்ளணும். நம்மளை ப்ரொவோக் பண்ணுவாங்க, நம்ம அதுக்கு இரையாக மாட்டிக்க கூடாது. அப்படியா? சரி சரி சரி, அல்லாஹ் பார்த்துப்பான். எங்க பேசணுமோ பேசுவேன். ஏன் குறைய பத்தி பேசுறியா? நான் எதுவும் சொல்ல மாட்டேன். நபி சொல்லி கொடுத்தாங்க, உங்களுக்கு சண்டை போடக்கூடிய தகுதி இருந்து திருப்பி பேசி வாதங்களை ஈடுபடுத்த தகுதி இருந்து நீங்க மௌனம் காக்குறீங்க அல்லாஹ்வுக்கா அப்படின்னா நான் உங்களுக்கு சொர்க்கத்துல ஒரு மாளிகைக்கான கேரண்டி கொடுக்கிறேன். எப்படி? நமக்கு உரிமை இருக்கு பேசுறதுக்கு. நான் பேசுனா என் ஸ்டாண்டுக்கு அங்க இன்னைக்கு பேச்சு கேட்கும். அங்கு என்ன பத்தியும் பேச, இதை பத்தி நான் இதை சப்ஜெக்டை மாத்த விரும்பல, நான் அமைதியா இருந்துட்டு போயிடுறேன். அல்லாஹ் எனக்காக ஒரு பெரிய மாளிகையை சொர்க்கத்தை ரெடி பண்ணி கொடுப்பான் சொர்க்கத்துல. என்னை பத்தி பேசுனா விடுவேன், என் நபியின் சஹாபாக்களை பத்தி பேசுனா சும்மா இருக்க மாட்டேன். அந்த மனிதருக்கு மார்க்கத்தின் தூண்களா வாழ்ந்தவங்க, அந்த மனிதர்களை பத்தி பேச உனக்கும் தகுதி இல்லை, எவனுக்கும் தகுதி இல்லை. எங்க பேசணுமோ பேசுவோம், எதை பத்தி பேசணுமோ கண்டிப்பா பேசுவோம். எங்க பேச தேவையில்லையோ, எதை பத்தி பேச தேவையில்லையோ அங்கு அதை பத்தி பேச மாட்டோம். பொறுமை காக்குறது மிகப்பெரிய பண்பா இருக்கணும் தஅவா களத்துல. நாலு முடிஞ்சுச்சா? என்ன சொல்லுங்க பாப்போம். மாஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இல்மு, அமல், தஅவா, சப்ர், நாலு புரிஞ்சுச்சா? என்ன கிதாப் படிச்சுக்கிட்டு இருக்கோம்? உஸூல் ஸலாஸா. யார் எழுதின புக்கு? முஹம்மத் பின் அப்துல் வஹாப் அலைஹி ரஹ்மா. சரி, அப்ப இந்த நாலு விஷயங்களை மறக்க மாட்டோம் தானே? இந்த நான்கு விஷயங்களை நல்லபடியா புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன சொல்லணும்? எல்லாத்துக்கும் ஆதாரம் முன் வைக்கணும். ஆதாரம் இல்லாம பேசினா எடுத்துக்க கூடாது. இப்ப நீங்க மட்டும் 4 சொன்னீங்க, எவ்வளவு செஞ்சிருக்கு? நீங்க மட்டும் 4 நல்ல அழகா பிரிச்சு கொடுத்தீங்க. என்ன ஆதாரம் இருக்கு உங்ககிட்ட? இதை நீங்க மக்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது மக்கள் கேட்பாங்களா இல்லையா? நாம் அதுக்கும் ரெடியா இருக்கணும். இதுக்கும் எவிடன்ஸ் இருக்கு. நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச சூறாக்கள்ல சின்ன சூறாக்கள் இருக்கும்ல, அதுல வல் அஸ்ர்ன்ற சூறா இருக்கும், ரைட்? வல் அஸ்ர். இதுல இங்க எல்லோருக்குமே எனக்கு தெரிஞ்சு தெரியும் நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். சின்ன சின்ன பிள்ளைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் வெறும் 3 வசனங்கள்ல முடிஞ்சிடும். வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத் வ தவாஸவ் பில் ஹக்கி வ தவாஸவ் பிஸ் ஸப்ர். இதே வல் அஸ்ர் அல்லாஹ் சத்தியம் சொல்லுவான் காலத்தின் மீது. இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், எல்லா மனிதர்களும் நிச்சயமாக நஷ்டத்துல இருக்கிறாங்க, நஷ்டமான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த 4 குணங்கள் இருக்கிறவங்களை தவிர. எப்படி? இந்த மேற்கூறப்படுகின்ற 4 குணங்கள் இல்லாதவர்கள் எல்லோருமே நஷ்டத்துல இருக்கிறாங்க. இல்லல்லதீன, இவர்களை தவிர. யாரு? ஆமனு, ஈமான் கொண்டவர்கள், வ அமிலுஸ் ஸாலிஹாத், நல்லறங்கள் புரிபவர்கள், வ தவாஸவ் பில் ஹக், ஒருவருக்கொருவர் சத்தியத்தை பரிமாறிக்கொள்பவர்கள், தாவா செய்பவர்கள், வ தவாஸவ் பிஸ் ஸப்ர், ஒருவருக்கொருவர் பொறுமைக்கான விஷயங்கள் போதிக்கிறவர். புரியுதா? 4 விஷயங்கள்.
ஈமான், அமல், தஅவா, சபர். இங்க நெக்ஸ்ட் क्वेश्चन நீங்க கேட்கலாம், கேட்க மாட்டீங்க, நானே சொல்றேன். ஈமான்னு சொன்னீங்க, ஆனா அங்க இல்முன்னு சொன்னீங்க. அல்லாஹ் குர்ஆன்ல ஈமான்னு சொல்றான், நீங்க இல்முன்னு சொன்னீங்க. என்ன நீங்க மாத்தி மாத்தி பேசுறீங்க? சொல் ஒன்னா இருக்கு, ஆதாரம் வேறா இருக்கு. கேட்பாங்களா மாட்டாங்களா? புரிஞ்சுக்கணும், ஈமான் இல்ம் இல்லாம கிடைக்காது. ஈமான் இல்ம் பிணைக்கப்பட்டது. ஈமான் எப்படி அதிகப்படுத்துவோம்? ஏதாவது வழிகள் சொல்லுங்களேன். பயான் கேட்போம், படிப்போம், டவுட் கேட்போம், ஏதாச்சும் பார்ப்போம், கத்துப்போம். எல்லாமே இல்மு தானே. பயான் கேட்கறது இல்ம கத்துக்கிறோம், டவுட் கேட்கறது இல்ம வளர்த்துக்கிறோம். புரியுதா? ஈமான் இல்ம் இல்லாம கிடையாது. அல் ஈமான் இஸ் ஈக்குவல் டு இல்ம். ஈமான் இல்ம், இதுல இல்ம் சேர சேரதா ஈமான் வளர்ந்துகிட்டே இருக்கும். நபி சொன்னா ஈமான புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கும். எப்படி புதுப்பிப்பாங்க? இல்முனால. முதல்ல சொன்னோம், சாபாக சொல்லுவாங்க, நஜ்லிஸ் முஃமின் சாஅத்தன், உட்காருங்க, சில முஃமினா இருக்கலாம். என்ன பண்ணுவாங்க? பேசிப்பாங்க, இல்ம பரிமாறிப்பாங்க. அப்ப இல்மு ஈமானும் சேம். ஈமான் வந்துருச்சா இல்முல, அமலு ஸாலிஹாத், நல்ல அமல்களை பண்ணணும். கெட்ட அமல்கள் நம்ம ஈமான் சொல்லி கொடுக்கலையே, நல்ல அமல்களை பண்ணணும். மூணாவது தவாஸோ பில் ஹக், ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கணும், பரிமாறிக்கிங்க, செய்யறத செய்ய சொல்லுங்க, சத்தியத்தை சொல்லிக் கொடுங்க, தாவா பண்ணுங்க. தவாஸோ பிஸ் ஸப்ர், பொறுமையை கடைபிடிங்க. இதே 4 விஷயங்கள் தான் இமாம் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு குர்ஆன்ல சொல்லி கொடுத்திருக்கான். இதை கத்துக்கிறது கண்டிப்பான கடமையான ஒண்ணு. யாரு கத்துக்கலையோ தெரிஞ்சுக்கலையோ நஷ்டமான வாழ்க்கையில இருப்பாங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி கொடுக்குறான்ல. புரிஞ்சுச்சா? அப்ப இந்த விஷயங்களோடு சின்னதா 2 இமாமுடைய கூற்றை சொல்லி முடிச்சுக்கிறாங்க, நாம முடிச்சுப்போம். இமாம் ஷாஃபிஈ அலைஹி ரஹ்மா அவங்க சொல்லுவாங்க, லவ் மா அன்ஸலல்லாஹு ஹுஜ்ஜத்தன் அலா ஹல்கிஹி இல்லா ஹாதிஹி சூரா லகஃபத்ஹும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இந்த சூராவை தவிர்த்து வேற எந்த சூறாவை இறக்காம இருந்திருந்தாலும், எப்படி இந்த சூரத்துல் அஸ்ர தவிர்த்து மீதமுள்ள 120 123 113 சூறாக்களையும் இறக்காம விட்டு இருந்தாலும் லகஃபத்ஹும், மக்களுக்கு இந்த ஒரு சூறாவே போதுமானது. யார் சொன்னா? இமாம் ஷாஃபிஈ அலைஹி ரஹ்மா சொல்றாங்க, அல்லாஹ் மக்களுடைய நலனுக்காக மக்களுக்காக இறக்குறான 114 அத்தியாயங்கள். 114ல 113 இறக்காம இருந்து சூரா அஸ்ர 1 மட்டும் கொடுத்திருந்தா இதுவே போதும் மக்களுக்கு. இமாம் ஷாஃபிஈ சொன்னாங்க. இப்ப இல்முக்கு தான் முதலிடம் கொடுத்தோம் சொன்னோம்ல. இமாம் புகாரி அதையே பண்ணுவாங்க. அவருடைய புத்தகம் ஸஹீஹ் ஹதீஸ் படிக்கணும், புகாரின்னு சொல்லி அதுல ஒரு தலைப்பு கொடுப்பாங்க, அல் இல்மு கப்லல் கௌலி வல் அமல், சொல்லுக்கும் செயலுக்கும் முன்ன இல்மு இருக்கணும். எப்படி? சொல்லுக்கும் செயலுக்கும் முன்ன இல்மு இருக்கணும். தலீல் என்ன? சொல்லுக்கும் செயலுக்கும் முன்ன இல்மு இருக்கணும். என்ன ஆதாரம்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இமாம் புகாரி அப்படி எழுதுவாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் வஸ்தக்ஃபிர் லிதம்பிக். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்கு தகுதியான இறைவன் வேறு யாருமே இல்லைன்றத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, இல்ம எடுத்துக்கோங்க. பிறகு வஸ்தக்ஃபிர் லிதம்பிக், உங்க பாவங்களை எண்ணி அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேளுங்க. இல்ம வந்துருச்சா? முதல்ல லா இலாஹ இல்ல சொல்றேன் தானே, அஃதலு திக்ர், நீங்க லா இலாஹ இல்ல சொல்றீங்க சரி, வஸ்தக்ஃபிர் லிதம்பிக், பாவங்களை எண்ணி மன்னிப்பு கேட்கறீங்க சரி. நீங்க அல்லாஹ் லா இலாஹ இல்ல சொல்றதுக்கும் பாவங்களுக்கான மன்னிப்பு கேட்கறதுக்கு முன்னாடி என்ன சொன்னா, ஃபஅலம், தெரிஞ்சுக்கோங்க, இல்ம எடுத்துக்கோங்க. அப்ப சொல்லுக்கும் செயலுக்கும் முன்ன இல்ம கொண்டு வாங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த இல்ம் நமக்கு முக்கியம். அந்த அடிப்படையில அடுத்த கட்டத்துக்கு நவுற இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் வாய்ப்பு கொடுக்கும் பொழுது இந்த கிதாபுடைய ஏனைய பகுதிகளை படிக்கலாம். அல்லாஹ் இதுவரைக்கும் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை முழுமையாக உள்வாங்கி அமல் செய்து பிற மக்களுக்கு சொல்லிக் கொடுத்து அந்த பாதையில் ஏற்படுகின்ற கஷ்டங்களின் மீது பொறுமை காக்கக்கூடிய அழகான மென்மையான சிறந்த குணங்களை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாழும் காலம் எல்லாம் தௌஹீதுக்காக வாழக்கூடிய மக்களாக வாழச் செய்வானாக. அல்லாஹ் நம்மை அழைத்துக் கொள்ளும் பொழுது முழுமையான தௌஹீதை உள்வாங்கியவர்களாக, ஈமானிய சிறந்த நிலையில் வாழ்ந்தவர்களாக அல்லாஹ் நம்மை அழைத்துக் கொள்வானாக. அல்லாஹும்ம ஆமீன். ஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம். முடிச்சுக்கலாமா? இல்ல அறிவிப்பு இருக்கா?
எனக்கு வேணாம், எனக்கு வேணாம் சொல்றேன்.